எங்க இந்த எல்லா பிஸ்கெட்டுக்கும் அழகா டிசைன் போட்டுட்டு இருக்கும் போது கடைசியா பிஸ்கெட் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப திங்கனே யாரும் பெல் அடிக்கிறாங்க, யாராவது அப்படின்னு இவர் பார்க்க போயிடாரு. அப்படியே அடுத்த செகண்ட் எல்லா பிஸ்கெட்டும் எந்திரிச்சு அப்படியே அழகி போட்டிக்கு வந்த மாதிரி நான் அழகா இருக்கிறானா அப்படின்னு ஃபேஷன் ஷோ பண்ணிட்டு இருக்க. அப்ப கடைசியா போட்ட பிஸ்கெட் திடீர்னு எந்திரிச்சு பார்த்து ஹாய் அப்படிங்குது. யாரும் அவன் வித்தியாசமா இருக்கிறான் அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கு. ஏன் அப்படி எல்லாரும் வித்தியாசமா பாக்குறாங்க அப்படின்னு ஒரு ஸ்பூனு பாக்குது. அதுல எல்லாத்த விட இவங்க டிஃபரெண்டா இருக்காங்க. ஐயோ அப்படின்னு என்ன குப்பையில தூக்கி போட்டுருவாங்களா அப்படின்னு ஷாக் ஆகி அப்படின்னு எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு இந்த ஆர்வக்குள்ள கத்திக்கிட்டு இருக்கு. அட போடா இது தர நீ நிறைய வேலை இருக்கு அப்படின்னு இவங்களும் போயிடாங்க. சரி நானே அழகா மாத்திக்கிறேன்டா அப்படின்னு ஒரு பவுல்ல கலெக்டரா இருக்கு அப்படி முன்கே எந்திரிக்குது. ஆனா எந்த ஒரு சேஞ்சஸுமே ஆகல. ஏன் ஆகல? ஓ அப்ப இந்த கிரீம் போடணும் போல அப்படின்னு இந்த கிரீமை வச்சு அப்படியே மூச்சு ஒட்டிக்குது. அப்படியே கண்ணெல்லாம் ரெட் கலர்ல தெரியுது. சரி பரவாயில்ல நமக்கு அழகா இருந்தா போதும் அப்படின்னு அங்கிருந்து டபுள் கிரீம் மாட்டி கீழே குதிச்சு அப்படியே ஒரு கிரீம் எடுத்து தடவிட்டு போகுது. ஆனா அது ஒரு பாய்சனே தெரியாம தடவிட்டு போகுது. சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஸ்டேடி காட்டுக்கொண்டோம் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்க போறாங்க. அங்க போயிட்டு எப்பறம் அந்த மாதிரி பண்ண அப்படின்னு எல்லாம் அப்படியே ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கு. அந்த டைம்ல கிறிஸ்துமஸ் தாத்தா வந்து ஒரு பிஸ்கெட் எடுத்து சாப்பிடலான்ட்டு போறாங்க. இன்னும் வித்தியாசமா இருக்கானே சரி இவ்வளவு சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிடுறாங்க. ஆனா அடுத்த நிமிஷம் அந்த தாத்தா என்ன நினைச்சாரோ தெரியல, தபக்குன்னு மயக்கம் போட்டு கீழே வந்துட்டாரு. அப்படி என்ன நடந்திருக்கும் தெரிஞ்சிருக்க மாட்டேன். தாட்டி இருப்பாங்க. சந்திப்போம். பை.